ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 24,650 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆகி ஒரு பையிங், அடுத்து ஒரு செல், அதாவது பை ஆகி 24,780 வரைக்கும் கரெக்டாக ரெசிஸ்டண்ட்டை போய் டச் பண்ணுச்சு. டச் பண்ண அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா சரியான செல்லிங்க டுவர்ட்ஸ் வந்து திரும்ப 24,600 வரைக்கும் ஃபால் ஆச்சு. திரும்ப மறுபடியும் ஒரு மேலே ஏறி, திரும்ப மறுபடியும் கீழே இறங்கி, திரும்ப மேலே ஏறி, இந்த மாதிரி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 24,650க்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். அது பாசிட்டிவாக நெகட்டிவானு தெரில. ஏன்னா ஒரு இது வந்து செல்லிங்கும் ஒரு இது பையிங்லேயும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து மாற்றி மாற்றி வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எய்தர் ரெண்டில் ஏதாவது ஒரு டைரெக்ஷன் வந்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ 24,650க்கு மேலே கீழே போச்சு அப்படின்னா தான் 24,500. ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான பாயிண்ட்டு. ஸோ கண்டினியூஸாக 1 வீக் மேலே செல்லிங்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரிவர்சல் ஆகணும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து 24,500 வந்ததுக்கப்புறம் செல் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மைனராக வந்து இப்போ இருக்கிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24,500 வந்துச்சுன்னா அப்படின்னா தான் நல்ல ஒரு செல்லிங். ஸோ எல்லாமே வந்து அதுக்கு தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ 24,500 வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 650க்கு மேலே போச்சு அப்படின்னா 780 வரைக்கும் போகும். அதையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் 24,890 வரைக்குமே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து நிஃப்டியோட லெவல். ஸோ பேங்கிங் தான் இன்றைக்கி வந்து க்ரூசியல். அவன் மேஜர் பாயிண்டில் இருக்கான். ஸோ அவன் செல் ஆனான்னா ஹெவியாக செல் ஆகும். ஏன்னா அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து 54,460 இருக்கான். அவன் இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா 53,700 வரைக்குமே ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஹியூஜ் ஃபால் இருக்கும் பேங்கிங்கில். ஸோ அதனால தான் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கான். ஸோ அவன் ரெக்கவரி ஆனான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ பட் வந்து 24,500 வந்துட்டு ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ரெக்கவரியாக இருக்கும் நிஃப்டியில். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் பார்த்தா ரிலையன்ஸ் வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி உள்ளே வரல. அது பக்கத்துலேயே சைட்வேஸ் தான் போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ஸோ அதனால் இதுவும் வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல. ஐடி வந்து கீப் ஆன் செல்லிங் தாங்க. இன்னும் வந்து அவன் முடிக்கலை செல்லிங்க. 32,900 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 700-800 பாயிண்ட் வந்து ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடியில். ஓகேங்களா, ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இவன் பார்த்தீங்களா ப்ராப்பராக அந்த சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகிட்டே இருக்கான். ஸோ அதை உடச்சா தான் செல்லிங் சொல்லியிருந்தோம். ஆனால் அவன் உடைக்கல. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சைட்வேஸ் போயிட்டே இருக்கான். ஸோ அதை உடைக்கணும். உடச்சா தான் அவன் அதில் செல்லிங் வருவான். ஓகேங்களா, ஸோ அதை உடச்சிச்சுன்னா ஒரு செல்லிங் கூட ஹெச்டிஎஃப்சியில் ட்ரை பண்ணலாம். பார்க்கலாம் எதுவும் பிரேக் அவுட் எதுவும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ மேஜரான எல்லா செக்டார்ஸுமே வந்து ஓரளவுக்கு ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே போகிறனால அந்த நியூஸுக்காக தான் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கேன். தவிர டெக்னிக்கலாக இப்போதைக்கு மூவ் ஆகலை. நியூஸ் பேசிஸில் தான் வந்து அந்த ஓப்பனிங் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகேங்களா, டெக்னிக்கலாக வந்து ஓப்பன் ஆகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ் தான். உள்ள மூவ்மெண்ட் ஆகும்போது மட்டும் அப்பப்போ டெக்னிக்கலை வந்து ஃபாலோ பண்ணுறான். மற்றபடி கம்ப்ளீட்டாக நியூஸ் பேஸ்டு தான். ஓகேங்களா, ஓகே, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்கே நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.